நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் தமிழகத்தை சார்ந்த பாரதிதாசன் சொல்லக்கூடிய ஒரு மாணவர் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ அவருக்கான நிதியுதவி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட பெயரை கொண்ட அயலக மாணவர்களுக்கான நிதியுதவி வழங்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தின் மூலமா நிதி ஒதுக்கீடு பண்ணப்படலைன்னு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. எல்லாருமே இதற்கு கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. காரணம், இந்த கவர்மெண்டோட ஃபண்டிங்கை நம்பி தான் மாணவர்கள் அங்கே வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாணவருக்கு எதுக்கு நிதியுதவி வழங்கப்படலைன்னு கேட்டப்போ சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி மாணவர் சார்பில் எதற்காகலாம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொல்லி அந்த பில் சப்மிட் பண்ணப்படலை. கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு போகுதுன்னா ஆல்ரெடி சில லட்சங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன், ப்ராப்பரான பில் இல்லைன்றப்போ அதை பற்றின அடுத்த கட்ட ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு மாணவர் சார்பில் நான் எல்லா பில்லையும் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டு மிகப்பெரிய வைரலான ஒரு விஷயமா மாறிச்சு. அமைச்சர் அவர்கள் போய் சொல்றாரா இல்லை மாணவர் போய் சொல்றாரா? எதற்கு இப்படி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை சமூக நீதித்துறை இப்போ கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை லட்சத்துக்கு இந்த மாணவர் அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணலன்னு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். சமூக நீதித்துறை சார்பாக மாணவர் பாரதிதாசன் அவர்களுக்கு எவ்வளவு நிதி உதவி இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு, அது என்னென்ன கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க, லிவிங் காஸ்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ரிசர்ச்க்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தோன்னா 9/1/2025 அன்று நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா UKMல் டிஷ்யூ இன்ஜினியரிங் மற்றும் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் 3 வருஷ கோர்ஸ், PhD கோர்ஸ் படிப்பதற்காக 2025 இந்த உதவித்தொகையோட அந்த ஸ்டார்டிங் பீரியட் இவருக்கு ஆரம்பிக்குது. ஸோ இதன்படி பார்த்தோன்னா இந்த 3 வருஷத்து கோர்ஸில் முதல் வருஷத்தோட இவருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும், அதாவது மொத்தமாக எந்த அளவுக்கு இவருக்கு ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்குன்னா 36 லட்சங்கள். இந்த 36 லட்சத்தில் இவரோட மாணவருக்கான லிவிங் எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட 10,22,208 ரூபாய் மற்றும் எக்யூப்மெண்ட் மற்றும் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்க்காக ஆராய்ச்சிக்கான அந்த பொருட்களை வாங்குறது, இப்போ ஆராய்ச்சிக்காக ஒரு செமினார் அட்டன் பண்ணுவாங்க, சில வெளியூருக்கு பயணம் பண்ணுவாங்க, இதற்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக 19,80,528 ரூபாய் இவங்களோட அந்த எஸ்டிமேஷனில் கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து காலேஜ் ஃபீஸ் கிட்டத்தட்ட 5,01,638 ரூபாய் மற்றும் டிராவல் எக்ஸ்பென்சஸ், விசா வாங்குறது, அவங்களோட அந்த பயண செலவுன்னு சேர்த்து 3,58,222 ரூபாய். இந்த ஒரு 8 லட்சமானது உடனடியாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதோட பிரேக் டவுன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மொத்தமாக 36 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ரிசர்ச்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, லிவிங் எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு அவரோட தேவைகளுக்காக 10 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ரிசர்ச்க்காக கிட்டத்தட்ட 19,80,000 கேட்டிருக்காங்கல்ல, அதுல என்னென்னலாம் இவங்க எக்ஸ்பென்ஸா காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் லாக் புக் 38,720, லேப் கோட் மற்றும் ஷூஸ் இதற்காக 15,488, ஒரு மேக்புக் ப்ரோ இவரோட ஆராய்ச்சிக்காக ஆப்பிள் நிறுவனத்தோட ஒரு மேக்புக் ப்ரோ 2,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கியிருக்காங்க. அதை எஸ்டிமேஷன்ல போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பயோரெண்டர் கிராஃபைட் பிரிசம் 77,440, ஜெனரல் லேப் கன்சூமபிள்ஸ் 48,400 மற்றும் ட்ரைனிங் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக 38,720, ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக் கன்சூமபிள்ஸ் ரியேஜன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் அந்த அவங்களோட ஆராய்ச்சிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இதற்காக 15,48,800 ரூபாய். இது எல்லாமே இந்த ரிசர்ச்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்ல அடக்கும். ஸோ இதையெல்லாம் சேர்த்து அந்த துறை சம்பந்தப்பட்ட பேராசிரியர் கிட்ட இருந்து உத்தரவாத கடிதம், அவங்க கிட்ட இருந்து அந்த அப்ரூவல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா 19/6/2025 அன்னைக்கு மொத்த அமௌண்டா 27,40,140 ரூபாய் இந்த மாணவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 27 லட்சத்துல அவரோட லைஃப் எக்ஸ்பென்சஸ், அவரோட வாழ்வியலுக்கு தேவையான அந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான அமௌண்ட்டும் அடக்கும். இது இல்லாம அந்த காலேஜ்க்கான ஃபீஸ் மற்றும் இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து மொத்தமா 36 லட்சம் முதல் வருஷத்துல இந்த மாணவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ 36 லட்சத்துல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 36 லட்சத்தை திரும்ப அவர் இந்த வருஷத்துக்கு கேட்கிறப்பதான் இதுல சிக்கல் வருது. இப்ப சமூக நீதித்துறை சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில இதை தெளிவா பேசியிருக்காங்க. அதாவது மாணவர் கிட்டத்தட்ட அதே 36 லட்சத்தை 2ஆம் ஆண்டுக்கான அந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ல கேட்கிறப்போ இன்னும் அந்த அமௌண்ட் ஆனது கூடுதலா கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ அந்நிய செலவணி மாத்திரம் வைங்க, நம்ம கரன்சில இருந்து அங்க மாத்திரம்னா அது சில வித்தியாசம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடுறப்போ, இப்போ நம்ம ஊர்ல 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் விற்குதுன்னா அங்க அதை விட அதிகமா விற்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அந்த இடத்துல அதிகம். அதையெல்லாம் காரணமாக காமிச்சு இந்த அமௌண்ட்ன்றது இன்னும் கூடுதலாக வேணும்னு கேட்குறாங்க. அப்பதான் இந்த இடத்துல பிரச்சனை வருது. இப்போ ஆல்ரெடி அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் மற்றும் அவரோட அந்த வாழ்க்கைக்காக ஒரு 10 லட்சம் ஒதுக்கப்பட்டுச்சுல்ல, அதற்கான கணக்கு பெருசா இந்த இடத்துல பில்ஸ் எல்லாம் கேட்கப்படலை. ஆனா மாறா
இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஆராய்ச்சிக்காக அந்த ஒரு 19 லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கல்ல, அதற்கான பில்ஸ் கேட்கப்படுது. அப்படி அந்த 19 லட்சத்துக்கான பில் கேட்கப்படுறப்போ முதலாம் ஆண்டு ஆராய்ச்சி செலவினத்திற்காக சுமார் 11,88,734 ரூபாய் மதிப்பிலான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. அதாவது இந்த 19 லட்சத்துல 11 லட்சத்துக்கு எந்த விதமான ரெசிப்ட்ஸும் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாணவர்னால சப்மிட் பண்ணப்படல. இதற்கு அடுத்தபடியா விளக்கம் கேட்கப்பட்டப்போ 8/6/2026 அன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி 7,45,167 ரூபாய் மதிப்பிலான ஒரு பில், நான் இந்த அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு பில்லை சப்மிட் பண்றாங்க. அப்படி இருந்துமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்ச்சேஸ் பில்ல இன்னும் நீங்க இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதா வந்து கணக்குகள் காமிச்சிருக்கீங்க, ஆனா அதற்கான பில் இல்லை. ஏன்னா கணக்குன்றது எஸ்டிமேட்ன்றது போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு போறேன், 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்க ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன்றதை எஸ்டிமேட்டா போட்டு கொடுத்துடலாம். ஆனா அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினேன்றதை பில்ல காமிச்சாதான் அது எவிடன்ஸா இருக்கும். ஆனா நீங்க எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருக்கீங்க, பதிலுக்கு அதோட பில் எங்கன்னு கேட்கிறப்போ இன்னும் ஒரு 4 லட்சத்துக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு செக்ஷன்ல மட்டுமே இன்னும் 4,74,538 ரூபாய் 2 செலவினங்களுக்கு ஆவணம் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதாவது நான் இதை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு, 2 பொருள் நான் வந்து 4,45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 4,74,000 ரூபாய்க்கு. ஆனா அந்த 4,74,000 ரூபாய் பொருள் வாங்கினதுக்கு பில் எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2 பில்ல சப்மிட் பண்றாரு. 1,20,500 ரூபாய்க்கான ஒரு பில்லு, 1,27,210 ஒரு பில்லு. இதோட அடிஷனலா பார்த்தோம்னா 12,433 ரூபாய் மதிப்பில் காலனி வாங்கினதுக்கான ரசீதையும் கொடுத்திருக்காரு. இப்படி புதுசா சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ரசீதுகளோட மொத்த மதிப்பு 2,60,143 ரூபாய். சோ இந்த பில்ஸ் இவங்க சப்மிட் பண்றத பாக்குறப்போ மொத்தமா 10,05,310 ரூபாய் மதிப்புல இதெல்லாம் நான் செலவு பண்ணிருக்கேன். அதாவது மொத்தத்தை நான் செலவு பண்ணிட்டேன்னு கணக்கு காமிச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவல் பில் சப்மிட் பண்ணிருக்கிறது இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு பில் சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்துமே இன்னும் 19,57,550 ரூபாய்க்கான ரிசர்ச் கிளைம் பில் இன்னும் சப்மிட் பண்ணப்படல. சோ செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆனா அந்த செலவுக்கான ஆதாரங்களா இன்னும் 19 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல பெண்டிங் ஆனது இருக்கிறதா சொல்லிருக்காங்க. சோ ஃபைனலா பார்த்தனா ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்கப்பட்ட அந்த 19 லட்சத்துக்கு இது வரைக்கும் 8,31,238 ரூபாய்க்கு தான் பில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய எதுக்குமே பில் இல்ல. ஆனா இப்ப மாணவர் சார்பில் அடுத்தடுத்து நாங்க சில பில்ஸ் கொடுத்துட்டோம். இது சமூக நீதித்துறை சார்பா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை. இதுல தெளிவா பேசியிருக்காங்க. அண்ட் சில எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தனா அந்த எஸ்டிமேட் இருக்கே தவிர அதுக்கான ப்ராப்பரான ஒரு பில்லிங் கிடையாது. இன்வாய்ஸ் இருக்கு, இன்னும் சிலதுல வந்து கொட்டேஷன் மட்டும் தான் இருக்கு. இந்த பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு மதிப்பீடு போடப்படும் சொல்லி அந்த அபிஷியல் கொட்டேஷன் இருக்குல்ல, அது மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ கொட்டேஷனை இந்த இடத்துல வந்து பில்லா கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களோட பர்சனல் செலவு, உங்க பர்சனல் பணம் எடுத்து செலவு பண்றீங்கன்னா இதுக்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது. ஆனா நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறது பொதுமக்களுடைய வரி பணத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, ஸ்டைஃபண்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ நீங்க அதில் வந்து மேக்புக் வாங்குறது பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க வந்து ரிசர்ச்ல இருப்பீங்க, உங்களோட மற்ற மாணவர்கள் மற்ற நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இருப்பாங்க, 1.5 லட்ச ரூபா வச்சா மேக்புக் வாங்கிடலாம். ஆனா கொஞ்சம் ஸ்கிரீன் பெருசா வேணும், இல்லை இன்னும் அடிஷனல் போர்ட்ஸ் வேணும், இல்லை இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வேணும்ன்றப்போ நீங்க மேக்புக் ப்ரோக்கு போயிருப்பீங்க. ஸ்கிரீனும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ உங்களோட ரிசர்ச்சுக்கு அது தேவைப்படும், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ஒரு 2.25 லட்சம் ரூபாயில மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கீங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த 12 லட்ச ரூபாய் காலனி வாங்கினது வந்து அவர் அந்த சேஃப்டி ஷூஸ்னு சொல்லுவாங்க, லேப்ல வந்து ரிசர்ச்ல ஈடுபடுறப்போ நம்ம அதான் கொஞ்சம் முட்டிக்கு கீழே இருக்க மாதிரி அந்த பெரிய காலுறைகள், பாதுகாப்பு காலுறைகள்னு சொல்லுவாங்க, அதை வாங்கியிருப்பாரு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. காலனினா செருப்பு, நம்ம ரெகுலரா போடுற செருப்பு, அந்த செருப்பை 12,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அண்ட் இதை வந்து எந்த விதத்திலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. 12,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு அது வந்து நான் ப்ரொடக்ஷன் ஷூஸ் வாங்கினேன், லேப் ஷூஸ் வாங்கினது, ஏன்னா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலனி தான் சொல்லிட்டு. 12,000 ரூபாய் கொடுத்த ஷூ வாங்குற இடத்துல இப்போ இந்த அமௌண்ட் வராதனால என்னால் தண்ணி கூட குடிக்க முடியலன்னு சொல்லி நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க. அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. நீங்க ஷூ வாங்கினது பிரச்சனை இல்லை, நீங்க செருப்பு இல்லை 12,000, 13,000, 15,000 கூட வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட் கணக்கில் வாங்கினீங்கன்றப்போ அதுக்கான பில்லு கொடுக்கணும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல அந்த பெண்டிங் பில்ஸ் இருக்கு, நீங்க செலவு பண்ணதுக்கான அந்த பில்ஸே இல்லை. இதை அவங்க கேட்கறப்ப அதை கொடுக்க மாட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங் ரெண்டாவது எப்படி வரும்? நீங்க வந்து நான் பில்லு கொடுத்துறேன்றீங்க. போன வீடியோல நான் தான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோல நான் தான் சொல்றேன், நான் பில்லு கொடுத்துறேன்றீங்க, அந்த பில்லை காமிங்க, இவ்வளவு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இவங்க சார்பில் இருந்து தெளிவான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் மீறி நீங்க அனுப்புனதை காமிக்கணும்னா நீங்க அனுப்பிச்ச அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் அவங்க காமிக்கணும். ஆனா அது ஒரு அரசு பண்ணது, ஏன்னா உங்களோட பிரைவசியை அது ஸ்பாயில் பண்ற மாதிரி. ஸோ இப்பயாவது நீங்க என்னதான் பில் அனுப்புனீங்கன்றது வெளியில காமிங்க. இப்போ நீங்க ஒருத்தர் பண்ணக்கூடிய இந்த ஒரு செயல்னால வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வளவு ஃபண்டிங் போகுதுன்றது பல நபர்களுக்கு தெரியுது பிரச்சனை இல்லை. ஆனா எங்க காசுல நீ 12,000 ரூபாய் ஷூ வாங்கியிருக்க, ஆனா எங்களோட பணத்தை செலவு பண்ணிட்டு நீ அதுக்கான பில்லை கொடுக்க மாட்டேங்கிற, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கன்றப்போ அது இங்க இருக்கக்கூடிய பல மக்களுக்கு அது கோவத்தை கொடுக்கும். வெளியில அந்த மாதிரி அரசு கிட்ட இருந்து உதவித்தொகை வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தின ஒரு தவறான பிம்பத்தை அது உருவாக்கிடும். ஸோ நீங்க செய்யக்கூடிய தவறுகளை மாத்திக்கோங்க, அதுக்கான பில்ஸை ஒழுங்கா கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு மொத்தமா வந்து கவர்மெண்ட் பக்கமே அதை திருப்பி விடாதீங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல என்னோட ஒரே ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 12,000 ரூபாய்க்கு செருப்பு